ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகவில் அதிரடி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்புமணிக்குன்னு பாமகவில் ஒரு போஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கு. இந்த போஸ்டிங்க்கு யாருமே தகுதியானவங்க கிடையவே கிடையாது. அன்புமணி தான் தகுதியானவர் அப்படின்ற ரேஞ்சில் அந்த போஸ்டிங்க்கு யாருமே போடாமே வச்சிருந்தாரு. அன்புமணியை வந்துருப்பா, இந்த பதவியை ஏத்துக்கப்பா, நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நீ தான் இந்த பதவியை எல்லாத்தையும் நீ தான் ஆள போற, அதனால வந்துரு, என் பேச்சை கேட்டு அப்பா பேச்சை கேட்டு தயவுசெய்து வந்து இந்த பதவியில கொஞ்ச நாளைக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ரொம்பவே வேண்டி விரும்பி கேட்டு இருந்தாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். இருந்தாலும் அன்புமணி ரொம்ப பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. என்னப்பா நீங்க ஒண்ணு, அந்த போஸ்டிங்லாம் நான் தகுதியான அதெல்லாம் தாண்டி நான் போயிட்டேன், பாமகவையே இப்ப நான் என் கண்ட்ரோல்ல கொண்டு வர ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன், அதனால நீங்க ஒதுக்குங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி 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 என்ன பண்ணாங்க, சண்டை போட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சு, இந்த சண்டை சட்டமன்றத்துக்கு வரைக்கும் போயாச்சு. ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏக்களை அவங்க வந்து சட்டமன்ற குழு தலைவர் இல்ல, அவங்க உண்மையான பாமகவே இல்ல, நாங்க தான் உண்மையான பாமக, நாங்க தான் சட்டமன்ற குழு தலைவரா இருக்கணும், கொறடாவா இருக்கணும் அப்படின்னு எங்களை நேமிங்க அப்படின்னு சபாநாயகர் கிட்ட வரைக்கும் இந்த கேஸ் போனதுனால சட்டமன்றத்துக்குள்ளே இவங்களுடைய புரளியை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜி கே மணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு, நீங்க எல்லாருமே ஐயாவை அவமதிக்கல, உங்க நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல உங்க தொகுதி மக்களே நீங்க அவமதிக்கிறீங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் விட்டாப்பல ஜி கே மணி. இப்ப பாமகல தர்மபுரியில பொதுக்குழு நடந்திருக்கு. அந்த பொதுக்குழுல செயல் தலைவரா தன்னுடைய மகள் காந்திமதிய கொண்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே காந்திமதியுடைய மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவரா கொண்டு வரும்போதுதான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் சின்னையா அன்புமணி அவர்களுக்கும் சண்டை ஆரம்பிச்சது. அந்த இடத்துலதான் பாயிண்ட் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியா போனாங்க. இவர் அதிரடியா பேசுறது, இவர் அதிரடியா பேசுறது, இவரு குறைகளை சொல்றது, இவர் அதுக்கு மேல குறைகள் சொல்றது. ஐயா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அம்மாவையே அடிக்க ஆரம்பிச்சிட்டா போல பையன், அந்த ரேஞ்சில எல்லாம் பேசுறேன், என்னை வந்து உருவ குத்துறாங்க, நடைபுணமா தான் நான் என்ன பண்றேன் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ரேஞ்சில ஃபீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. அந்த அளவுக்கு எனக்கு துரோகம் இழைச்சார். சொந்த மகனா இருந்தாலும் மகனை பற்றி வெளிப்படையா ஒரு தந்தை இந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சாரு அன்புமணியுடைய கேரக்டர். இதனால ரொம்ப உச்சபட்சத்துல இருந்தது, ரெண்டு பேருடைய சண்டைகளும் உச்சபட்சத்துல இருந்தது. ஐயா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு தான் நான் இருக்க போறேன், அது வரைக்கும் நான் தலைவராகவும் நிறுவனராகவும் இருந்துறேன், நீ செயல் தலைவரா இரு, செயல் தலைவரா இருந்து எனக்கு கீழே வேலை பாரு, நான் உன்னை பார்க்கணும், ஏன்னா உனக்கு கட்சி நடத்த தெரியல, கூட்டணி எப்படி அமைக்கப்படணும்னு தெரியல. ஒரு காலகட்டத்துல நான் என்ன பண்ணேன், பாமக எம்எல்ஏக்கள் அப்படின்னாலே அந்த ரேஞ்சில நான் வச்சிருந்தேன், 20 எம்எல்ஏ 30 அந்த ரேஞ்சுக்கு நான் கொண்டு வந்தேன். ஆனா இப்ப ஒரு எம்எல்ஏ அப்படின்றதுக்கே நாக்கு தள்ள வேண்டியதா இருக்கு, அந்த அளவுக்கு நீ கொண்டு வந்துட்டு. உண்மையிலேயே ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றது கரெக்ட். அன்புமணி அவர்கள் தலைவரா வந்ததுல இருந்து கட்சி எந்த அடுத்த கட்ட லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக் ஏற்படுத்தா இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க இருக்கிற கட்சி வந்து ரொம்ப டவுன்ல தான் இருக்கு. இன்னைக்கு பாமக மாநில கட்சி அப்படின்னு அந்தஸ்தை இழந்திருக்குன்னா, தேர்தல் ஆணையத்து மூலியமாவே இழந்திருக்குன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புமணி தான் அப்படின்னு பாமகல இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளும் தெல்ல தெளிவா சொல்றாங்க. அன்புமணி வந்ததுல இருந்து தான் பாமக இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்தே என்ன பண்ணிருக்கு, இழந்திருக்கு. வட மாவட்டங்கள்ல இன்னைக்கும் பாமகவுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு கட்சி கூட்டணி வைக்கணும், ஒரு கட்சி ஆட்சி பிடிக்குதுன்னா வட மாவட்டங்கள்ல பாமக துணை இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கட்சியை இன்னைக்கு சிக்கி சின்ன பின்னமாக்கி இருக்கிறார் அன்புமணி அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் நிறையவே இருக்கு. பாமகக்குள்ள நிறைய சண்டைகள், நிறைய ஒருத்தரை மாத்தி மாத்தி தாக்கிக்கிறது. நம்ம இந்த ஐயா தரப்பு எம்எல்ஏக்கள் அன்புமணி தரப்பு எம்எல்ஏ மேல அட்டாக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நடந்தது. அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னா, ஐயாவுடைய பர்சனல் ரூம்ல வந்து ஒட்டு கேட்கும் கருவியை அன்புமணி வைக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய இரண்டாவது மணி சுசீலாவுடன் இருக்கிற போட்டோவை அன்புமணி தரப்பு வெளியில விட்டாங்க, ஐயாவை டேமேஜ் பண்ணிட்டாங்க. ரகசியமாவே 50 வருஷமா இருந்த பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்த இந்த ரகசியத்தை படார்னு வெளியே திறந்துட்டாரு அன்புமணி இப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் பயங்கரமா வைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அன்புமணி தரப்பு என்னன்னா, தனியா பொதுக்குழுவை கூட்டுறது, செயற்குழுவை கூட்டுறது, இதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தேர்தல் ஆணையமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்புமணி தான் உண்மையான பாமக, அவங்க அட்ரஸுக்கு, அதாவது எந்த அட்ரஸ் அவங்க மென்ஷன் பண்ணாங்களோ அந்த அட்ரஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க, லெட்டர் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா தரப்புல தனியா பொதுக்குழு நடத்தி அவங்களும் தேர்தல் ஆணையத்துல ஒரு கடிதம் கொடுத்தாங்க, நீங்க தவறான இது பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அதனால இதுல தீர விசாரிச்சு நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி போகணும் அப்படின்ற ஒரு பாதை இருக்குதுல்ல,
அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும். ஏன்னா தேர்தல் நெருங்குது. தேர்தல் இருக்கும்போது எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை எதை நோக்கி போக போறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னும் போது, பாஜக தரப்புல தமிழ்நாடு சட்டமன்ற பொறுப்பாளர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அன்புமணியை சந்திச்சு 30 சீட்டு கன்ஃபார்ம் அப்படி சொல்றாரு. ஆனா அவர் ஒரு செக் வச்சுக்கிறாரு. என்ன, ஒருங்கிணைந்த பாமகவா வாங்க அப்படின்னு. ஆனா இங்கதான் சிக்கலே. ஏன்னா ஒருங்கிணைந்த பாமக வர முடியாது. ஐயா கூட நீங்க என்ன பண்ணணும், சமரசமா போகணும். ஐயா ஒரு பிளான் போட்டு இருக்காரு. ஒண்ணு திமுக பக்கம் போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த எலெக்ஷன் ஐயாவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், பாமகவுக்கு ரொம்ப 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 முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான் அவங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்ற ரேஞ்சில பேசப்பட்டது. சோ இப்படியா இருக்கச்சா இந்த விஷயத்துல பாமக நிறுவனரும் தலைவருமான ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ரொம்பவே பொறுமையா இருந்தாங்க. உச்சபட்ச கோபத்துல இருந்தார். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். அன்புமணியுடைய போக்கு சரியில்லை அப்படின்றத ஐயா அவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் தவறான பாதையில போற, இது கண்டிக்கத்தக்கது, கண்டிச்சுட்டே இருந்தது. போக போக தெரியும் பாட்டெல்லாம் பாடினார். ஒவ்வொரு விஷயத்தை நீங்க எதுனா போய் கேட்டீங்கன்னா போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயத்துல வந்து நின்னாரு. அன்புமணி தனியா கட்சி ஆரம்பிக்கிறது அவருக்கு நல்லது, பாமகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அதிரடியா இறங்கிட்டேன்னா அன்புமணி தாங்க மாட்டாரு அப்படின்னு வார்னிங்களா கொடுத்து பார்த்தாப்புல. ஆனா இருந்தாலும் அன்புமணி என்ன பண்ணிட்டாரு, அசால்ட்டா இதை கடந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரான்னு தெரியல. இன்னைக்கு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாரு. தன்னுடைய மகனுக்கு போட்டியாகவே இறக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். செயல் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து, எந்த அன்புமணிக்காக அந்த பதவி வெயிட்டிங்ல இருந்ததோ, யாருக்கோ தகுதி இல்ல அந்த போஸ்டிங்ல வருது, அன்புமணிக்கு தான் அந்த பதவி அப்படின்னு வெயிட்டிங்ல வச்சிருந்தாரு, ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இன்னைக்கு அன்புமணியுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு அதிரடியா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ செயல் தலைவர், பாமக செயல் தலைவரா காந்திமதி இருக்கிறாங்க, தலைவரும் நிறுவனருமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க. உள்ளதும் போச்சு நல்ல கண்ணு அப்படின்ற மாதிரி தான். இனி பாமக வாலண்டியா எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும், எனக்கு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அன்புமணிக்கு எந்த போஸ்டிங் தருது அப்படின்னு தெரியல. ஏன்னா காந்திமதி எனக்கும் கட்சிக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாரு, உறுதுணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பெரிய மகளுக்கு இந்த சீட்டை கொடுத்திருக்கிறாங்க. இத குடும்பத்தாரே நிறைய பேர் வரவேற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே காந்திமதியுடைய மகன் முகுந்தனை இளைஞரணி செயலாளராக கொண்டு வரதுக்கு பார்த்தாரு. அங்க ஒரு முற்று மோதலமா இருக்கிறதுனால இன்னைக்கு தன்னுடைய அக்காவையே எதிர்க்கிற ரேஞ்சுக்கு அன்புமணி வந்துருவாரா, அக்கா பையனை எதிர்க்க போயிட்டு இன்னைக்கு அக்காவையே எதிர்க்கிற ரேஞ்சுக்குலதான் அன்புமணியும் காந்திமதியை நிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் தெரியல. இப்போ என்னன்னா, அக்கா ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறாங்க, அப்பா சப்போர்ட் இருக்கு, நம்மளுக்கு அப்பா கூட இருக்கிற மூத்தவர்கள் சப்போர்ட்லாம் இருக்கு, பாமக அப்படின்ற ஒரு பிராண்டு என்கிட்ட இருக்கு. அன்புமணியை எதிர்க்கிறதுக்கு இப்போ ஃபுல்லா ஃபோர்ஸா வந்து என்ன பண்றாங்க, இறங்கி இருக்கிறாங்க. நிச்சயமா ஒரு பெரிய ஒரு சம்பவம் இருக்கு பாமகக்குள்ள. ஏன்னா நீங்க அப்பாவை எதிர்க்கிறது கஷ்டமா இருந்திருக்கலாம், இப்போ நீங்க அப்பாவையும் எதிர்க்கணும் அக்காவையும் எதிர்க்கணும், 2 பேரை நீங்க சேர்த்து எதிர்க்கணும். எப்படி நீங்க எதிர்க்க போறீங்க? நிறைய பேரு அன்புமணி அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க, அப்பா பேச்சை கேட்டு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து போங்க. அவரு உண்மையிலேயே ஐயாவுக்கு வயசாயிருச்சு, அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு, கொஞ்ச நாளைக்கு நான் இருந்துட்டு போயிடுறேன், இந்த கட்சியை எப்படி நான் வளர்த்து இந்த அளவுக்கு உங்ககிட்ட நான் இந்த கட்சியை கொடுத்துருக்கேன், இந்த கட்சியை நீ என்ன பண்ணிருக்க, தோய்த்து போயிருக்க, இதை நான் திரும்ப வீறு கொண்டு எழுப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பார்த்துட்டாரு, சொல்லி பார்த்துட்டாரு. ஆனா இருந்தாலும் அந்த பேச்செல்லாம் அன்புமணி கேட்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு அப்பாவை எதிர்த்த அன்புமணி அவர்களுக்கு அக்காவையும் சேர்த்து எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல வந்து நிக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கொள்ள போறாரு, எப்படி கடந்து போக போறாரு, இதை எப்படி கையாள போகிறார் அன்புமணி அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் அவருக்கு முன்னாடி இருக்கு. என்னென்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் இவர் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தன்னுடைய மகளை செயல் தலைவர் பதவியில கொண்டு வந்திருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். மகனை எதிர்க்கிறதுக்கு மகளை நிப்பாட்டி இருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.